வணக்கம். சூரியனிலிருந்து இந்த உலகம் உருவாகி பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன. இந்த உலகத்திலே உயிர்கள் தோன்றி பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன. மிக சாதாரண ஒரு செல் உயிரினத்திலிருந்து தாவரங்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் என்று படிப்படியாக தோன்றிய உயிரினங்களில் கடைசியாக வந்தவன்தான் மனிதன். கடைசியாக அவன் வந்திருந்தாலும் இந்த உலகத்தையே கட்டி போட்டு காவல் காக்கக்கூடிய தலைமை இடத்திற்கு மனிதன் முன்னேறியிருக்கிறான். என்ன காரணம்? அவனுடைய ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு. உடல் வலிமையில் மனிதனை காட்டிலும் பன்மடங்கு வலிமை வாய்ந்த உயிரினங்கள் பல இந்த புவியில் உள்ளன. வாழ்நாள் என்று எடுத்துக்கொண்டால் பல 100 ஆண்டுகள் வாழக்கூடிய உயிரினங்களும் இந்த உலகத்திலே இருக்கின்றன. மனிதனினுடைய ஆயுள் தோராயமாக 100 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்வோம். இப்படி உடல் வலிமையிலும் ஆயுளிலும் மற்ற உயிரினங்களை விட குறைவாக இருக்கக்கூடிய மனிதன் தன் அறிவின் திறமையால், சிந்திக்கும் திறமையால், பகுத்தறிவின் பயன்பாட்டால், புதியன கண்டுபிடிக்கும் அவனுடைய மூளையின் அற்புதமான ஆற்றலால் உலகத்தின் தலைமை இடத்திலே தன்னை நிலைநிறுத்தி வைத்துக் கொண்டார். அது மட்டுமல்ல, தன்னை விட வலிமையான விலங்குகளை எல்லாம், உயிரினங்களை எல்லாம் தனக்கு தேவையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையிலும், தமக்கு அடிமையாக இருந்து இடுகின்ற ஏவல்களை செய்யக்கூடிய நிலைமையிலும் மாற்றி அமைத்து கொண்டதுதான் மனிதனினுடைய மகத்தான சிறப்பு. நெருப்பை கண்டுபிடித்து, நெருப்பை உண்டாக்குவதை கண்டுபிடித்து, பச்சையாக இருக்கக்கூடிய உணவை சமைத்து உண்ண வேண்டும் என்ற அறிவு அவனுடைய வளர்ச்சியில் ஒரு புதிய மைல்கல்லாக இருந்தது. உணவை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்த மனிதன் தான் இருக்கக்கூடிய இடத்திலே தனக்கு தேவையான உணவுப் பொருள்களை விளைவிக்கக்கூடிய வேளாண்மை தொழிலை கண்டுபிடித்தது இன்னமும் அவனுக்கு வசதியாக இருந்தது. உணவை தேடி அலையாமல் உணவை தான் இருந்த இடத்திலேயே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய தன்மையை அவன் பெற்ற பிறகு அவனுக்கு உழைக்கக்கூடிய நேரம் குறைந்து போனது. உழைக்கும் நேரம் குறைந்ததால் அந்த நேரத்தை அவன் சிந்திப்பதற்காக பயன்படுத்தினான். அந்த சிந்தனையின் விளைவாகத்தான் பற்பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கத் தொடங்கினான். சக்கரத்தை கண்டுபிடித்தான். அது போக்குவரத்து என்ற ஒரு புதிய பரிணாமத்தை அவனுக்கு வழங்கியது. இவை அனைத்திற்கும் மேலாக அல்லது அனைத்திற்கும் அடிப்படையாக மற்ற அனைத்து உயிர்களிடமிருந்தும் மனிதன் வேறுபட்டு நின்றதற்கு காரணம், மாறுபட்டு விளங்கியதற்கு காரணம் அவனுடைய மொழி என்ற கண்டுபிடிப்பு. மொழி என்பதும் மனிதனின் கண்டுபிடிப்புதான். எந்த மொழியையும் எந்த கடவுளும் நேரடியாக கொண்டு வந்து வழங்கிவிடவில்லை. ஒரு மொழி என்பது பல்வேறு நிலைகளில் வளர்ச்சியுற்று காலந்தோறும் பல மாற்றங்களை பெற்று இறுதியாக ஓரிடத்திலே தங்கி இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்குள்ளே
கருத்துகளை பரிமாறிக்கொள்வதற்காக உருவாயிற்று. அது பற்பல மாறுதல்களை அடைந்து இறுதியில் ஒரு சரியான கட்டமைப்புக்கு வந்து சேர்ந்தது. நம்முடைய கருத்துகளை மற்றவர்கள் அறிந்து கொள்ளவும், மற்றவர்களுடைய எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்ளவும் பயன்படக்கூடிய கருத்து பரிமாற்ற கருவியே மொழியாக இருந்தது. இந்த மொழி மனிதன் தன்னுடைய அனுபவங்களை பல தலைமுறைகள் தாண்டி கடத்துவதற்கு வசதியாக வாய்ப்பாக அமைந்திருந்தது. மற்ற உயிரினங்கள் முயன்று உழைத்து அனுபவப்பட்டு அறிந்து கொள்ளக்கூடிய படிப்பினைகளை எல்லாம் முன்னோர்கள் எழுதி வைத்த காரணத்தால், அவர்கள் சொல்லிச் சென்ற காரணத்தால் நம்மால் எளிதாக படித்து நேரடி அனுபவத்தை பெறாமலேயே அந்த படிப்பினைகளையும் அதன் மூலம் நாம் பெறக்கூடிய அறிவினையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். எனவே மொழி என்பது விலங்கு என்ற நிலையிலே இருந்து மனிதனை உயர்த்தியது. குறுக்காக வளரக்கூடியதற்கு தான் விலங்கு என்று பெயர். கைதிகளுக்கு கூட கையிலே விலங்கு காப்பிடுவார்கள். இந்த விலங்கு குறுக்காக இருக்கும். குறுக்காக இருந்த பொழுது மனிதனினுடைய முதுகெலும்பு குறுக்கு வசத்திலே இருந்தது, கிடைமட்டமாக. அது ஒரு முறை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று முயன்ற காரணத்தால் அது நேராக நின்றது. அதுவரை 4 கால்கள் என்ற நிலை நிமிர்ந்து நின்ற பிறகு 2 கால்களே போதுமானவை என்ற இடத்திற்கு வந்துவிட்டது. அவ்வாறாயின் முன்புறம் இருந்த 2 கால்கள் பொருள்களை பற்றுவதற்கு, மரக்கிளைகளை பிடிப்பதற்கு, ஏதேனும் ஒன்றை பிடித்து மேலே ஏறுவதற்கு என்றவாறு மாற்றமடையத் தொடங்கியது. அதனால்தான் மற்ற விலங்குகளை காட்டிலும் மனிதர்களுடைய கை விரல்கள் நீளமாக இருக்கும். இந்த கை விரல்கள் நீளமாக இருப்பது மனிதனினுடைய அறிவு வளர்ச்சிக்கு மாபெரும் துணையாக மாறியது. மற்ற மிருகங்களில் விரல்கள் குட்டையானவை. அதனுடைய நடக்கக்கூடிய தன்மைக்கு, தரையிலே பதிந்து செல்லக்கூடிய தன்மைக்கு அந்த அளவு நீளமே போதுமானது. அதனால்தான் நம்முடைய கை விரல்களின் நீளம் அளவுக்கு கால் விரல்கள் இருக்காது. நடப்பதற்கு மட்டும்தான் கால் விரல்கள் பயன்படுகின்றன. ஆனால் கை விரல்கள் நம்மை வேறு ஒரு நிலைக்கு உயர்த்தின. இந்த கை விரல்களை பயன்படுத்திதான் நாம் எழுதத் தொடங்கினோம், வரையத் தொடங்கினோம், புதியனவற்றை செய்யத் தொடங்கினோம், உழவு தொழிலை உண்டாக்கினோம், புதிய கருவிகளை கண்டுபிடித்தோம். கை விரல்கள் நீளமானவரால் மனிதனினுடைய அறிவும் ஆழமாக சென்றது. அப்படி இந்த மொழியின் மூலமாக கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மொழியிலே பல சிதைவுகள் ஏற்பட்டன. அவரவர் தத்தம் விருப்பத்திற்கு ஏற்றார் போல பேசுவதும் எழுதுவதும் என்று வைத்துக் கொண்டால் அது ஒரு கட்டமைப்பாக இருக்காது. அதனால் நம்முடைய முன்னோர்கள் முயன்று பல்லாண்டுகால தொகுப்பினை ஒன்றாக வகைப்படுத்தி, தொகைப்படுத்தி, வரிசைப்படுத்தி, முறைமைப்படுத்தி இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறையை, நெறிமுறையை, சட்ட திட்டத்தை வகுத்தளித்தனர்.
அப்படி ஒரு மொழியை திருத்தமாக பேசுவதற்கும் திருத்தமாக எழுதுவதற்கும் இலக்கணம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. ஒரு கிணறு சுற்றிலும் கைப்பிடி இல்லாமல் இருந்தால் அது அந்த கிணற்றுக்கும் பாதுகாப்பாக இருக்காது, மற்றவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்காது. அதைப்போல இந்த மொழிக்கு இலக்கணம் என்பது ஒரு சுற்றுச்சுவரை போல அமைந்தது. வேலியோடு இருக்கக்கூடிய நிலம் பாதுகாப்பாக இருக்கும். சுற்றுச்சுவரோடு இருக்கக்கூடிய வீடு மற்ற வீட்டை காட்டிலும் எளிதில் நுழைவதற்கு அச்சப்படக்கூடிய தன்மையில் அமைந்திருக்கும். அவ்வளவு ஏன், ஒரு படம் கூட சட்டம் என்பதற்குள் அடங்கி இருக்கும் போது பாதுகாப்பாக இருக்கும், கிழியாமல் இருக்கும். அப்படி இந்த மொழி சிதையாமல் இருக்க, தொடர்ந்து அதனுடைய பொருள் மாறுபாடு அடையாமல் பல தலைமுறைகளுக்கு கடத்துவதற்கு இலக்கணம் என்பது மிக மிக இன்றியமையாததாகிறது. அது மொழியை காப்பாற்றுகிறது. மொழி என்பது ஒரு கருவி. அந்த கருவியை பதமாக, இதமாக, பக்குவமாக பயன்படுத்துவதற்கு பேருதவியாக இருக்கக்கூடியது இலக்கணம். சொற்பிழையும் எழுத்துப்பிழையும் பொருள் பிழையும் ஒரு சொல்லிலோ ஒரு வாக்கியத்திலோ தோன்றினால் அதனுடைய பொருள் மாறுபடும். நாம் நினைத்தது ஒன்று, அங்கு நடந்தது ஒன்றாக இருக்கும். பால் குடித்தான் என்று எழுது, அதற்கு பதிலாக பாலிலே இருக்கக்கூடிய காலை எடுத்துவிட்டு பல்குடித்தேன் என்று ஒருவன் எழுதினால் அதனுடைய பொருள் என்ன என்று பாருங்கள். எனவே இலக்கணம் என்பது ஒரு மொழியை காப்பாற்றுவதற்கு, திருத்தமாக பேசுவதற்கு, தெளிவாக எழுதுவதற்கு நமக்கு துணையாக இருக்கிறது. அவ்வகையில் தமிழ் மொழியினுடைய இலக்கணம் பல சிறப்புகளை தன்னகத்தே அடக்கியதாக இருக்கிறது. தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று நம் மொழியை போற்றக்கூடிய நிலைக்கு உலகத்தினுடைய தொன்மையான மொழிகளில் ஒன்றாக, அத்தொன்மையான மொழிகளிலெல்லாம் முதன்மை மொழியாக எண்ணத்தக்க கூடிய அளவுக்கு உரிய சான்றுகளோடு இருக்கக்கூடிய ஒரு மொழியாக அன்னை தமிழ் மொழி விளங்குகிறது. பலருக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கக்கூடிய மொழிகளை, அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கக்கூடிய அளவுக்கு தனக்குள் இருந்து பல்வேறு மொழிகள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த மொழி நம் தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்தகுடி என்று புறப்பொருள் வெண்பாமாலையில் ஐயனாதிதனார் எழுதியது வெற்று புகழ்ச்சி என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது கிடைக்கக்கூடிய சான்றுகள் எல்லாம் அவர் பாடியது உயர்வு நவிழ்ச்சி அன்று, இயல்பு நவிழ்ச்சிதான் என்பதை உலகுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. எனவே அந்த மொழியின் இலக்கணத்தை நாம் தேர்வுக்காக மட்டுமல்லாமல், இது என் மொழி, என்னுடைய தாய்மொழி, உலகத்தின் தொன்மையான மொழி, மிக பழமையான மொழி, இலக்கண வளங்களும் இலக்கிய வளங்களும் நிறைந்த மொழி, இன்று உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆங்கிலம் என்ற மொழி தோன்றி 1000 ஆண்டுகளுக்கு உள்ளாகத்தான் இருக்கும். ஆனால் நம் தமிழ் மொழியினுடைய கால அளவினை நீங்கள் நீட்டினால்
அது 5000, 7000, 10,000 என்ற நிலைக்கு கூட செல்லக்கூடிய தகுதியுடைய மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. அந்த மொழியினுடைய இலக்கணம் இனிமையாக நாம் புரிந்து கொண்டால் மிகவும் எளிதானதாக அமைந்திருக்கும். நம் மொழியின் இலக்கணத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. தெளிந்து படித்தால், புரிந்து படித்தால் எதுவுமே சுவையாகத்தான் இருக்கும் என்பதாலேயே இத்தொடருக்கு இன்சுவை இலக்கணம். இலக்கணம் என்றால் விளக்கெண்ணெய் என்று சிலர் சொல்லுவார்கள். அல்ல, இது சுவையானது, சுவையிலும் இனிமையான சுவையுடையது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய மொழியினுடைய இலக்கணம் 5ஆக வகுக்கப்பட்டிருக்கிறது. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், அதை தாண்டி பொருள் இலக்கணம். உலகின் எல்லா மொழிகளிலும் இலக்கணம் இருக்கின்றது. ஆனால் அந்த இலக்கணம் எல்லாம் எழுத்து, சொல், யாப்பு, அணி, எழுத்தினுடைய தோற்றம், எழுத்தினுடைய வகை, இவற்றை பேசுகின்ற எழுத்திலக்கணம். எழுத்துகள் ஒன்றாக இணைந்து உருவான சொல் எப்படிப்பட்டது என்று சொல்லக்கூடிய சொல்லிலக்கணம். அந்த சொல்லை பயன்படுத்தி எழுதக்கூடிய கவிதை, அந்த கவிதையினுடைய அமைப்பு, கவிதையின் கூறுபாடுகள், கவிதையின் வகைகள், இவற்றையெல்லாம் பேசக்கூடிய யாப்பு. அக்காலத்தே ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட காரணத்தால், தற்கால உரைநடை முறை அன்று இல்லாத காரணத்தால் யாப்புக்காக இலக்கணம் வகுக்கப்பட்டது. அச்சுப்பொறி இயந்திரங்கள் அப்போது இல்லை, பனை ஓலை மட்டுமே. ஆக சொல்ல வேண்டிய கருத்தை சுருங்க கூற வேண்டும், தெளிவாக கூற வேண்டும். அதற்குள் பல்வேறு ஆழ்ந்த பொருள்களை அமைத்திருக்க வேண்டும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக எழுத வேண்டும். இன்றைக்கு படி எடுக்கும் எந்திரம் இருக்கிறது, அச்சடிக்கும் எந்திரம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்கங்களை நினைத்த பொழுது அடித்துவிட முடியும். ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. அதனால் கவிதை என்ற ஒன்று மிகவும் வலிமையானதாக இருந்தது. அது ஒரு கட்டமைப்பு குழு. இலக்கணம் என்றாலே அது கட்டமைப்பு. அந்த இலக்கண கட்டமைப்புக்குள்ளும் ஒரு நெறிமுறைப்பாடான கட்டமைப்பாக அமைந்திருந்தது யாப்பு, யாப்பிலக்கணம். அந்த சொல்லக்கூடிய செய்யுளை எத்தகைய சுவையோடு, எத்தகைய நெகிழ்வோடு, அதற்குள் 1000 பொருள்களை வைத்து சொல்லக்கூடிய தன்மையை விளக்குவது அணி இலக்கணம். இவை அனைத்தும் ஏறத்தாழ எல்லா மொழிகளிலும் இருந்தாலும் மற்ற மொழிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பாக பொருள் இலக்கணம் என்ற ஒன்றினை, மனிதனினுடைய வாழ்வுக்கான இலக்கணத்தை, வாழ்வுக்கான நெறிமுறைகளை, வாழ்வியல் கூறுகளை எடுத்துரைப்பதற்காக ஒரு இலக்கணம் தோன்றியது என்று சொன்னால் அதுதான் பொருள் இலக்கணம். அது அகப்பொருள், புறப்பொருள் என்று 2 வகைப்படும். மற்ற மொழிகளில் இல்லாத, தமிழ் மொழிக்கே உண்டான தனிச்சிறப்போடு விளங்கிய இலக்கணம் பொருள் இலக்கணம். அவ்வகையில் நம்முடைய தமிழ் மொழியானது 5 வகை இலக்கணங்களால் நிறைந்து தன்னுடைய தனிப்பெருமையை தரணிக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், பொருள் இலக்கணம் என்ற 5 வகை இலக்கணங்கள் நம்முடைய மொழியை அணி செய்து கொண்டிருக்கின்றன. இவற்றுள் ஒவ்வொரு இலக்கண பகுதியையும், அவற்றுள் நமக்கு தேவைப்படக்கூடிய கூறுகளையும் அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் தொடர்ந்து காண்போம். மொழி என்றால் என்ன, அதன் தேவை என்ன, இலக்கணம் என்றால் என்ன, அதற்கான அவசியம் என்ன, நம் தமிழ் மொழியினுடைய இலக்கணம் எப்படிப்பட்டது, அதனுடைய வகைகள் யாவை என்பதை அனைத்தும் இக்காணொளியில் கண்டோம். தொடர்ந்து இன்சுவை இலக்கணத்தோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.